वबरकातुहु अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि तय्यिबीन व अस्हाबिहि ताहिरीन व मन तबिअहुम बिइहसानिन इला यौमिद्दीन अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम மாலிகி யௌமித்தீன். அல்லாஹு தாலா தீர்ப்பு நாளுடைய அதிபதியாக இருக்கிறான் என்பதை இந்த ஆயத்து உணர்த்துகிறது. அல்லாஹு தாலா தீர்ப்பு நாளுடைய அதிபதியாக இருக்கிறான் என்று சொன்னால் இப்போது அல்லாஹு தாலா மாலிக்காக இல்லையா? அல்லாஹானே இந்த உலகத்திலும் அல்லாஹானே மாலிக்காக இருக்கிறான் என்ற ஒரு கேள்வி வரலாம். தீர்ப்பு நாளுக்கு மட்டுமா அல்லாஹு தாலா மாலிக்காக இருக்கிறான், இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா மாலிக்காக இல்லையா என்ற ஒரு கேள்வி நம்மிடத்திலே தோன்றக்கூடும். அல்லாஹு தாலா ஒவ்வொரு வஸ்துவுக்கும் அல்லாஹு தாலா மாலிக்காக இருக்கிறான். இந்த மில்கியத்தை இரண்டு வகையாக பிரிப்பார்கள். ஒன்று மாலிகே ஹக்கீக்கி, இரண்டாவது மாலிகே மஜாசி. உண்மையான மாலிக்கு, பொய்யான மாலிக். சுருக்கமான சொல்லிலே சொல்வதாக இருந்தால், அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே படைப்பினங்களை படைத்து இந்த படைப்பினங்களுக்கு ஒரு சில மில்கியத்தை கொடுத்திருக்கிறான். அதாவது இந்த உலகத்தை சுயமாக புழங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு இஷ்டத்தன்மையை அல்லாஹு தாலா ஒவ்வொரு சிருஷ்டிகளுக்கும் கொடுத்திருக்கிறான். நாம் அல்லாஹ் எந்த வழியிலே அதை எப்படி புழங்க வேண்டும், எப்படி புழங்கக்கூடாது என்பதையும் அல்லாஹு தாலா தீர்மானித்திருக்கிறான். நபிமார்களை அனுப்பி, குரான்களை அனுப்பி, ஹதீஸை அனுப்பி இந்த உலகத்தை எப்படி புழங்க வேண்டும், எப்படி புழங்கக்கூடாது என்பதையும் தீர்மானித்திருக்கிறான். எனவே மில்கியத், மாலிக் என்பது இரண்டு விதமாக இருக்கிறது. ஒன்று மாலிகே ஹக்கீக்கி, ஒன்று மாலிகே மஜாசி. அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே நம்முடைய கையிலே அந்த மில்கியத்தை மஜாசன், பொய்யான அடிப்படையிலே, அதாவது பொய்யான அடிப்படைன்னு சொன்னா கொடுத்துட்டு வாங்கிடுவான். அல்லாஹு தாலா நமக்கு ஹயாத்தை கொடுத்தான், உயிரை கொடுத்தான், வாங்கிக் கொள்வான். கண்ணை கொடுத்தான், வாங்கிக் கொள்வான். காதை கொடுத்தான், வாங்கிக் கொள்வான். தலையிலிருந்து கால் வரைக்கும் அனைத்தையும் கொடுத்தான். அனைத்தையும் ஒரு காலம் வரும் அல்லாஹு தாலா தன் பக்கம் வாங்கிக் கொள்வான், தன்னிடத்திலே வாங்கிக் கொள்வான். எதற்குமே நாம் சொந்தக்காரர்கள் கிடையாது. அல்லாஹத்தான் மாலிகே ஹக்கீக்கி. ஒரு சிறிய துரும்பாக இருந்தாலும் அல்லாஹத்தான் அதற்கு சொந்தக்காரனாக இருக்கிறான். லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த். அல்லாஹ்வே குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். வானத்திலே உள்ள ஒன்று, பூமியிலே உள்ள ஒன்று, அனைத்தும் அவனுக்கு கீழ் கட்டுப்பட்டது. அல்லாஹத்தான் அனைத்திற்கும் சொந்தக்காரன் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த சிந்தனை நமக்கு இப்போதிலிருந்தே ஆரம்பித்து விட்டால் அல்லாஹு தஆலா மாலிகி யௌமித்தீன், எப்படிப்பட்ட மாலிகி யௌமித்தீன், அந்நாளிலே யாரும் பேச முடியாது. நம்மை விட்டு நாம் இஷ்டப்பட்டு எந்த அசைவும், ஒரு சிறிய அசைவு கூட அசைய முடியாது. நாம் இஷ்டப்பட்டு எதையும் பார்க்கவும் முடியாது, இஷ்டப்பட்டு எதையும் கேட்கவும் முடியாது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான், அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம். அவர்களுடைய வாயின் மீது நாம் பூட்டை போட்டு விடுவோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ஒத்துக்கல்லிமுனா ஐதீஹிம். அவர்களுடைய கையெல்லாம் நம்மிடத்திலே பேச ஆரம்பித்து விடும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ஒத்தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன். அவர்கள் எதையெல்லாம் சம்பாதித்துக் கொண்டிருந்தார்களோ அதற்கு சாட்சி சொல்ல ஆரம்பித்து விடும். அவருடைய கால்கள் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும், நம்முடைய கைகள் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும், நம்முடைய வாய்கள் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். இப்படிப்பட்ட நிலையை அல்லாஹ் தஆலா அந்நாளில் ஏற்படுத்தி விடுவான். இந்த அனைத்து உறுப்புகளும் நமக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடாது. அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதன் பிரகாரம் நம்முடைய அனைத்து நடவடிக்கைகளும் இருக்க வேண்டும். அதே போன்று நம்முடைய கைகளும் சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழும் பொழுதிலிருந்தே எதற்கும் நான் சொந்தக்காரன் இல்லை, அதாவது எல்லாம் எனக்கு தான் சொந்தம், அனைத்துமே எனக்கு தான் சொந்தம், அந்த சிந்தனை நமக்கு வரவே கூடாது. எதற்கும் நான் சொந்தம் இல்லைங்க, எல்லாம் ஒரு காலம் என் கையில இருக்கும், என்னை விட்டு போயிடும், எதற்கும் நான் சொந்தக்காரன் இல்லை, அல்லாஹத்தான் மாலிகே ஹக்கீக்கியாக இருக்கிறான் என்ற சிந்தனை நம்மிடத்திலே வந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். வந்து சென்று கொண்டே இருந்தால் அல்லாஹ் எப்படிப்பட்ட வாழ்க்கையை பிரியப்படுவானோ அப்படிப்பட்ட வாழ்வை நாம் ஆட்டோமேட்டிக்கலி தானாக நாம் வாழ ஆரம்பித்து விடுவோம். அந்த பயம் தான் நம்மிடத்திலே இல்லை. நம்முடைய நேரத்திற்கு நாம் சொந்தக்காரர்கள் கிடையாதே. நாம் நம்முடைய இஷ்டப்படி நம்முடைய நேரத்தை புழங்குகிறோமே. இந்த நேரத்தை அல்லாஹ் எப்படி புழங்க சொன்னான், அப்படி புழங்கினோமா? அல்லாஹுடைய மில்கியத்துக்கு உட்பட்டதாச்சே. உதாரணத்துக்கு ஒருவர் நம்மிடத்திலே 1,00,000 ரூபாய் தருகிறார் என்று சொன்னால், அவர் நமக்கு ஒரு சாதாரணமாக ஒரு கடனாக தருகிறார் என்று சொன்னால், அவருக்கு பிரியமான முறையிலே தான் நாம் அதை வைத்துவிட்டு உடனே கொடுத்து விடுவோம்.
அவரிடமே திருப்பி கொடுத்து விடுவோம். நாம் நம்முடையது என்று கருதவே மாட்டோம். 1,00,000 ரூபாய் இருக்கும் போதெல்லாம் அது அமானிதம் 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 என்று நம்முடைய சிந்தனையிலே வந்து சென்று கொண்டே இருக்கும். அதை கொடுக்க வேண்டும், ஒப்படைக்க வேண்டும் என்ற சிந்தனை வந்து சென்று கொண்டே இருக்கும். நாம் நம்முடைய இஷ்டப்படி அதை செலவு செய்யவும் மாட்டோம், அவரிடத்திலே கொடுத்து விடுவோம். ஒருவர் நம்மிடத்திலே அமானிதமாக கொடுத்தார். இதிலேயே நாம் இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அனைத்தையும் நமக்கு அமானிதமாக கொடுத்திருக்கிறான். இந்த கண்ணை அமானிதமாக கொடுத்திருக்கிறான், இந்த நாவை அமானிதமாக கொடுத்திருக்கிறான், செவித்திறனை அமானிதமாக கொடுத்திருக்கிறான், தலையிலிருந்து கால் வரைக்கும் அல்லாஹ் தஆலா நமக்கு அமானிதமாக கொடுத்து நம்மை மாலிக்கு மஜாசியாக ஆக்கியிருக்கிறான். சிறிது நாள் வரைக்கும் நீ வச்சுக்கோ, சிறிது நாள் வரைக்கும் நீ உன்னுடைய பொறுப்புல வைத்துக்கொள் என்று அல்லாஹ் தஆலா நம்மை மாலிக்கு மஜாசியாக ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால், இந்த கண்ணை அல்லாஹ் தஆலா எப்படி புழங்க வேண்டும் என்பதையும் குர்ஆனிலே சொல்லிவிட்டான். உலகத்துல படைச்சி அதுக்கு இப்போ உதாரணத்துக்கெல்லாம் ஒரு பொருளை வாங்குகிறோம் என்று சொன்னால் அந்த பொருளை எப்படி பயன்படுத்துவோம்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுப்பாங்களா இல்லையா? அதே போல அது இந்த உதாரணத்தை அங்கு ஒப்பிடக்கூடாது. அஸ்தகுஃபிருல்லா ஒரு சாதாரண உதாரணம் தான். அல்லாஹ் தஆலா நம்மை படைத்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக நபிமார்கள், கிதாபுகள், வேதங்கள், ஹதீசுகள் அனைத்தையுமே அனுப்பி வைத்து நாம் எப்படி வாழ வேண்டும், இந்த கண்ணை கொடுத்திருக்கிற அந்த கண்ணை எப்படி புழங்கணும், காதை கொடுத்திருக்கிற அந்த காதை எப்படி புழங்கணும், நாவை கொடுத்திருக்கிற அந்த நாவை எப்படி புழங்கணும், அனைத்தையும் அல்லாஹ் அனைத்தையும் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், இந்த காலையிலிருந்து உதாரணத்துக்கு இந்த ஒரு நாள் காலையிலிருந்து இப்போது வரை அல்லாஹ் தஆலா இந்த கண்ணை கொண்டு எதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னானோ அதை பார்த்தோமா? எதையெல்லாம் பார்க்க கூடாது என்று சொன்னானோ அதை பார்க்காமல் தவிர்ந்தோமா? இந்த காதை கொண்டு எதையெல்லாம் கேட்க சொன்னானோ அதை கேட்டோமா? இந்த காதை கொண்டு எதையெல்லாம் கேட்க கூடாது என்று சொன்னானோ அதை விட்டும் நாம் தவிர்ந்தோமா? இந்த நாவை கொண்டு எதையெல்லாம் பேசுங்கள் என்று சொன்னானோ அதை பேசினோமா? அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் தடுத்தானோ அந்த பேச்சு வெளியானதா? இதற்குத்தான் அல்லாஹ்வுடைய புடி. நான் உனக்கு கண்ணை கொடுத்தனே, உனக்கு கண்ணை அமானிதமா தானே கொடுத்தேன், இஷ்டப்படி நீ செலவு செய்து கொண்டாயே. உன்னுடைய காதை அமானிதமா தானே கொடுத்தேன். உதாரணத்துக்கு கண், காது என்று சொல்கிறேன். அனைத்துமே இருக்கிறது. இந்த வாட்சி இருக்கிறது, இந்த மோதிரம் இருக்கிறது, நம்முடைய கைகள் இருக்கிறது, போனுகள் இருக்கிறது, அனைத்துமே நமக்கு அமானிதம் தான். ஒரு சிறிய தொப்பி இருக்கிறது, சிறிய ஆடைகள் இருக்கிறது, பேனா இருக்கிறது. அனைத்து விஷயங்களும் நாம் அல்லாஹ்விற்கு பிரியமான முறையிலே நாம் புழங்குகிறோமா அல்லது பிரியமற்ற முறையிலே புழங்குகிறோமா என்பதை ஒவ்வொரு வினாடியும் சிந்தித்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், மாலிகி யௌமித்தீன், அல்லாஹ் தஆலா அந்த மாலிகி, அந்த தீர்ப்பு நாளிலே அதிபதியாக இருப்பானே, அந்நாளிலே நாமும் சந்தோஷமா இருக்கலாம். இல்லைன்னா நாம பயந்துகிட்டு சந்தோஷம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டியது தான். எனவே தான் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அஹத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி மன்கபி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கையை பிடித்து சொன்னார்கள், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப், நீ ஒரு ஏழையை போல உலகத்துல வாழு என்று சொன்னார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி ரசூலுக்கு சொல்லி கொடுத்த உபதேசம். எல்லாமே உனக்கு சொந்தம்னு வாழாத, ஏழையை போல வாழ். ஒரு ஏழைக்கு என்ன தெரியும்? எனக்கு எதுவுமே சொந்தம் இல்லை, யாராவது கொடுத்தா தான் சாப்பாடு, யாராவது எனக்கு தண்ணி கொடுத்தா தான் தாகம் தீர்க்க முடியும், யாராவது ஏதாவது காசு கொடுத்தா தான் என்னுடைய வயிற்றை நிரப்ப முடியும். இதான ஒரு ஏழையுடைய இருக்கும், ஏழையுடைய நிலை இருக்கும். அதே போன்று கரீபை போன்று நீ வாழ் என்று சொன்னார்கள். கரீபை போன்று என்று சொன்னால் எப்படி? அனைத்து பொருளிருந்தும் எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை என்ற மனம், அந்த சிந்தனை. எல்லாம் இருந்தும் எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை, எல்லா பொருள்களையும் அல்லாஹ் கொடுத்தும் எந்த வஸ்துவும் எனக்கு சொந்தம் இல்லை, இந்த சிந்தனை வர வேண்டும். மேலும் சொன்னார்கள், இதா அஸ்பஹத ஃபலா தன்தரில் மஸா, காலையிலான மாலை எதிர்பார்க்காதன்ட்டாங்க. ஏன்? மாலை உன்னுடைய கட்டுப்பாட்டுல இல்லை, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது. நீ காலையில் ஆயிட்ட, சுபுகுல எந்திரிச்சிட்ட, நீ மாலையில ஆவியான்னு அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. அதை எதிர்பார்க்காத. ரப்பு என்ன அடுத்த வினாடி என்ன அவன் கொண்டு போனும். மேலும் சொன்னார்கள், இதா அம்சைத்த, மாலையில் ஆனால் ஃபலா தன்தரில் சபா, மாலையில் ஆயிட்ட, காலையில் எந்திரிச்சிருவேங்கிறத நம்பாத, எதிர்பார்க்காத. அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. அதுவும் ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. அல்லாஹ்வை நீ பயந்து கொள் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு உபதேசத்தை சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழும் பொழுது அந்த கௌரவம், அந்த பெருமை, தற்பெருமை எதுவும் வரக்கூடாது. என் ரப்பு என்னை பார்க்க வைக்கிறானே, அதுவே அவன் செய்யக்கூடிய பெரிய கிருபை. அல்லாஹ் தஆலா அவன் என்னை பார்க்க வைத்து என்னிலே அந்த பார்வை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். அந்த பார்வைக்கு அல்லாஹ் தான் மாலிக்கா இருக்கிறான். இந்த கேட்க வைக்கிறானே, அந்த கேட்கும் திறனுக்கு அல்லாஹ் மாலிக்காக இருக்கிறான். அதாவது அல்லாவா இருக்குன்னு
மாலிக்காக இருக்கணும்னு சொன்னா நம்மளுடைய தன்மைகள்லாம் எப்படிப்பட்ட தெரியுமா? அல்லாவா இருக்கணும்னு சொன்னா சில தன்மைகள்லாம் கட்டாயம். என்னவா இருக்கணும்? தானா இருக்கணும் முதலாவது. இரண்டாவது, அனைத்து தன்மைகளும் பரிபூர்ணமான தன்மைகளா இருக்கணும். எதுலேயும் குறையுள்ள தன்மைகள் இருக்கக்கூடாது. மூன்றாவது, தன்னுடைய செயல்பாடுகளிலே அவன் எந்த முக்தார் தான் இஷ்டப்படி செய்ய வேண்டும். நான்காவது, அனைத்து வஸ்துக்களுக்கும் மாலிக்காக இருக்க வேண்டும், சொந்தக்காரனாக இருக்க வேண்டும். இப்படிலாம் இருந்தா தான் இலாஹாக இருக்க முடியும். நாம அப்து தானே, நாம் தானா இருக்கிறோமா? இல்லை, நாம அல்லாவை கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை இருக்க வைக்கிறான். ரெண்டாவது, நம்முடைய தன்மைகள் பரிபூர்ணமாக இருக்கிறதா? அதுவும் இல்லை. நம்முடைய தன்மைகள் எல்லாம் குறை உள்ளது. கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், போயிடும், பேட்டரி போன மாதிரி போயிடும். நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய சுயமாக செய்ய முடியுதா? இல்லை. அதுலயும் நாம் இயலாமையாக தான் இருக்கிறோம். எதையுமே நாம் சுயமாக செய்ய முடியாது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் சுயமா செய்யறோம். என்ன செய்ய முடியும்? நாம என்ன நினைக்கிறோம்? ஒரு அரசர் ஆகணும்னு நினைக்கலாம். ஆக முடியுமா? முடியாது. அல்லாஹ் நினைச்சாதான் ஆக முடியும். அதுலயே நாம் இயலாமை தானே. எவ்வளவு இயலாமைகள் நம்மளே நாளுக்கு நாள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த இயலாமையில் காரணத்தினால்தான் இவ்வளவு நாம் அலைகிறோம், கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம். எதுவுமே நாம நினைச்சபடி செய்ய முடியல, அடைய முடியல. அதே போல இந்த உலகத்திலேயே நாம எதற்குமே மாலிக் கிடையாது, அனைத்துக்கும் சொந்தக்காரர்களும் கிடையாது. அல்லாஹ் தான் சொந்தக்காரனாக இருக்கிறான். எனவே பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம். எனவே வல்ல அல்லாஹ் இந்த மாலிக் யௌமி தீன், அல்லாஹ் தான் மாலிக்காக இருக்கிறான். இம்மையிலும் அவன் தான் மாலிக்கு, மறுமையிலும் அந்த தீர்ப்பு நாளிலும் அவன் தான் மாலிக்காக இருக்கிறான் என்று ஒவ்வொரு வினாடி நினைத்து நம்முடைய சிந்தனையில் கொண்டு நம்முடைய நேரங்களை கழிப்பதற்கு வல்லல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.